அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை உலுக்கிய பயங்கர வன்முறை, துபாயில் தீட்டப்பட்ட திட்டம் வெளிவரும் அதிர்ச்சிகர பின்னணி. அவசரமாக இடமாற்றப்படும் நீர்கொழும்பு சிறைச்சாலை பெண் கைதிகள். இலங்கையை உலுக்கிய சிறைச்சாலை வன்முறையின் பின்னணியில் போலீசார். ஓய்வூதியம் பெறவுள்ளோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. முல்லைத்தீவில் இரவில் பதற்றம், இளைஞர்களை தாக்கிய காவல்துறையினர். ரணிலுக்கு இறுகும்பிடி, நீதிமன்றத்திற்கு சென்ற அறிக்கை. பேஸ்புக்கில் AI மூலம் மோசடி, இலங்கை பயனர்களுக்கு எச்சரிக்கை. அதிக வெப்பத்தால் அவதானம் தேவை, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. நீர்கொழும்பு சிறைக்குள் நடந்த கொடூர தாக்குதலில் இந்திய கைதி உயிரிழப்பு. நீர்கொழும்பு சிறையில் T-56 சர்ச்சை, வசமாக சிக்கிய நாமலின் புகைப்படம். தொடர்வன விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை மோதலானது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, மாறாக அது நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்ட ஒரு சதித்திட்டத்தின் விளைவு என்பதை நிரூபிக்க பல ஆதாரங்கள் தற்போது வெளியாகி வருவதாக குறிப்பிட்டு தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சிறைச்சாலைக்குள் இயங்கும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வெளிநாட்டு பாதாள உலக குழுக்களினால் இந்த கொடூரமான கலவரம் நேரடியாக வழிநடத்தப்பட்டுள்ளது என்பதும், இதன் காரணமாக 7 சிறைச்சாலை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்துள்ளனர் என்பதும் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முழுமையான சம்பவத்திற்கு பின்னால் முன்கூட்டியே திட்டமிடல் இருந்தது என்ற சந்தேகத்தை கலவரக்காரர்கள் சிறைச்சாலையின் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்தமை எழுப்புகின்றது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் உள்ளே நுழைவதை தடுப்பதற்காக பொருத்தப்பட்டிருந்த நவீன உடல் ஸ்கேனர்களை கைதிகள் திட்டமிட்டு சேதப்படுத்தி பாதுகாப்பு தடைகளை அகற்ற முயன்றுள்ளனர். அத்துடன் தங்களது குற்றங்களுக்காக எந்தவொரு ஆதாரமும் எஞ்சியிருக்கக்கூடாது என சிறைச்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா அமைப்பை கழற்றி அதன் காணொலி பதிவு சாதனங்களை முற்றாக அழிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த தொழில்நுட்ப சாதனங்களின் அழிப்பு எந்த வகையிலும் தற்செயலானது அல்ல என்று விசாரணை அதிகாரிகளும் கருதுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண் கைதிகள் குழுவினர் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். குறித்த கைதிகள் நேற்று வாரியபுழு மற்றும் போகம்பர சிறைகளுக்கு மாற்றப்பட்டதாக சிறைத்துறை தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பெண் கைதிகளும் அவர்களில் அடங்குவதாக கூறப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் காரணமாக அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண் கைதிகள் குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் கைதிகள் படிப்படியாக ஏனைய சிறைகளுக்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறையிலிருந்து ஆண் கைதிகளை ஏனைய சிறைகளுக்கு மாற்றும் பணிகளும் நடைபெற்று வருகின்றது. சிறைகளில் உள்ள வசதிகளை ஆய்வு செய்த பின்பே இந்த இடமாற்றம் மேற்கொள்ளப்படுவதாகவும் சிறைத்துறை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறையில் சுமார் 1000 கைதிகள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் அங்குணுகொலபெலச, பூசை மற்றும் வெலிக்கடை சிறைகளில் 3 கைதிகள் உயிரிழந்தமை குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சம்பந்தப்பட்ட சிறைகளுக்கு சொந்தமான போலீஸ் நிலையங்களால் விசாரணைகள் தொடங்கப்படும் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சமீபத்தில் நீர்கொழும்பு சிறைகளிலிருந்து அங்குணுகொலபெலச மற்றும் பூசா சிறைகளுக்கு மாற்றப்பட்ட 2 கைதிகள் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு உயிரிழந்தனர். மேலும் வெலிக்கடை சிறையில் ஒரு கைதி தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மரணங்கள் குறித்து போலீஸ் நிலையங்களுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் வழங்கப்படும் என்றும் காவல்துறை அறிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பாரிய வன்முறை சம்பவம் இலங்கையை மட்டுமின்றி சர்வதேச ரீதியாகவும் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. சிறை கைதிகளுக்கும் போலீசாருக்கும் இடையில் நேருக்கு நேர் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் சினிமாவை மிஞ்சும் வகையில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வன்முறை சம்பவங்களுக்கான ஆரம்ப புள்ளியாக சிறைச்சாலைக்குள் பணியாற்றிய போலீசாரே உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. கைதிகள் முன்னிலையில் எச்சரிக்கும் வகையில் போலீஸ் அதிகாரிகள் வெளியிட்ட கருத்துக்களே வன்முறை சம்பவங்கள் ஏற்பட காரணமாக அமைந்துள்ளதாக பிரபல ஊடகவியலாளர் கீர்த்தி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சமுதித்தவுடனான நேர்காணலின் போது இந்த அதிர்ச்சிகர தகவலை வெளியிட்டுள்ளார்.
நீர்கொழும்பு சிறைச்சாலை போதைப்பொருள் இல்லாத இடமாக மாற்றப்பட்டிருந்தது. இதை முன்னின்று நடத்திய சிறைச்சாலை அதிகாரிகள் மாற்றப்பட்டனர். சிறைக்குள் போதைப்பொருள் வர்த்தகம் செய்தவர்களான சுரேஷ் மற்றும் புருமனாவின் ஆதரவாளர்கள் 5ஆம் திகதி அதிகாரிகளை விசுவாசமாக செயற்பட்டு காட்டிக் கொடுத்த கைதிகள் மீது தாக்குதல் நடத்தியதால் முதல் கலவரம் ஏற்பட்டது. அடுத்த நாளான 6ஆம் திகதி ஏற்பட்ட கலவரம் முற்றிலும் வேறானது. கலவரத்திற்கு பின்பு அடுத்த நாள் சிறைச்சாலைக்கு வந்த அதிகாரிகள் கைதிகளை மிரட்டியுள்ளனர். நீர் விநியோகத்தை நிறுத்தி 1 மாதத்திற்கு குடும்ப உறவினர்கள் பார்வையிட வர முடியாத வகையில் செய்வதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இவ்வாறு கூறியதால் கைதிகள் மத்தியில் ஆத்திரம் ஏற்பட்டு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் பெறுவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க ஓய்வூதிய திணைக்களத்தினால் விசேட இணையவழி செயலமர்வு ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. ஓய்வு பெறும் அரசு அதிகாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. அந்த வகையில் இந்த விசேட இணையவழி விழிப்புணர்வு செயலமர்வு தொடர் இன்று முதல் முன்னெடுக்கப்படவுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. அடுத்த 6 மாதங்களுக்குள் ஓய்வு பெற திட்டமிட்டுள்ள அதிகாரிகளுக்கு இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓய்வூதியத்தை பெறுவதற்கு தேவையான நடைமுறைகளை முன்கூட்டியே பூர்த்தி செய்வதற்கும் உரிய காலத்தில் ஓய்வூதிய பயன்களை பெற்றுக்கொள்வதற்கும் தேவையான வழிகாட்டல்கள் இந்த அமர்வுகளில் வழங்கப்படும். ஒவ்வொரு அரசு அதிகாரியும் தாமதமின்றி ஓய்வூதியத்தை பெறுவது அவர்களின் உரிமையாகும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஓய்வு பெறும் அதிகாரிகள் தமது ஓய்வு கால வாழ்க்கையை எதுவித சிரமங்களுமின்றி தொடங்குவதற்கு இந்த முயற்சி பெரிதும் துணை புரியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முல்லைத்தீவில் 2 இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பு பகுதியில் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்த காணொலி ஒன்று பகிரப்பட்டு வருகின்றது. குறித்த காணொலியில் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. சம்பவத்தின் போது காவல்துறையினர் மதுபோதையில் குறித்த இளைஞர்களை தாக்கியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இதன்போது காலால் உதைந்து வீழ்த்தி காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து படுகாயமடைந்த இளைஞர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் இதுவரை காவல்துறையில் முறைப்பாடுகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இளைஞர்களின் வாகனங்களை வழிமறித்த போது அவர்கள் நிறுத்தாமையினாலேயே இவ்வாறு காவல்துறையினர் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக ரூபாய் 16.6 மில்லியன் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய வழக்கில் விசாரணைகளை நிறைவு செய்துவிட்டதாக குற்றப்புலனாய்வுத்துறை நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. அலுவல் ரீதியான பயணம் என்று கூறிக்கொண்டு தனிப்பட்ட பயணம் மேற்கொண்டு ரூபாய் 16.6 மில்லியன் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான பொது சொத்து சட்டத்தின் கீழான சட்ட நடவடிக்கைகள் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து விசாரிப்பதற்காக நேற்று பிற்பகல் கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மார்ச் மாதம் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதன் பின்பு முதன்முறையாக நீதிமன்றில் முன்னிலையானார். அப்போது இந்த சம்பவம் குறித்த விசாரணை நிறைவடைந்து விட்டதாகவும் சட்டமா அதிபரிடம் அழைப்பாடை சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாகவும் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தனர். அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆஜரான ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் அனுஜா பிரேமரத்னமாதா இந்த வழக்கிற்கு அடிப்படையாக உள்ள மொத்த பணத்தில் சுமார் பாதி சம்பந்தப்பட்ட பயணத்தின் போது பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்காக செலவிடப்பட்டதாக புலனாய்வாளர்கள் கூறியதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த வாகனங்கள் பிரிட்டிஷ் அதிகாரத்தால் வழங்கப்பட்ட இது தொடர்பாக பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் அடங்கிய ஆவணம் அரசு சட்டமா அதிபரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் தெரிவித்தார். மேலும் இந்த விடயம் குறித்து ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். இலங்கையில் ஃபேஸ்புக்கில் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட போலி பெண் சுய விவரங்களை பயன்படுத்தி பயனர்களை மோசடி மற்றும் ஆபாச உரையாடல்களில் சிக்க வைக்கும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக கலாநிதி சஞ்சனா ஹெட்டோடுவ எச்சரித்துள்ளார்.
போலியான பெண் அடையாளங்களை பயன்படுத்தி பயனர்களை வயது வந்தோருக்கான சேவைகள், சூதாட்ட தளங்கள் மற்றும் கிரிப்டோ கரன்சி விளம்பரங்களுக்கு திசை திருப்புவதே இதன் முக்கிய நோக்கமாகும். நூற்றுக்கணக்கான கணக்குகள் ஒரே மாதிரியான பதிவுகளை பகிர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. இவை பெரும்பாலும் தனிமை அல்லது துணை தேடும் பெண்களாக சித்தரிக்கப்பட்டு பயனர்களை வாட்ஸ்அப் போன்ற தனிப்பட்ட உரையாடல் தளங்களுக்கு அழைத்து செல்கின்றன. இந்த சுய விவரங்கள் அனைத்தும் போலியானவை என்பதால் பயனர்கள் தாங்கள் உரையாடுவது உண்மையான நபருடனா அல்லது செயற்கை நுண்ணறிவுடன் தானா என்பதை கண்டறிவது கடினமாக உள்ளது. முன்பின் தெரியாத நபர்களுடன் தனிப்பட்ட உரையாடல்களை தவிர்க்குமாறு அவர்கள் பகிரும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் நாளை மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதான மட்டத்தை எச்சரிக்கும் என திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகளாவிய காலநிலை கணிப்பு மாதிரிகளின் தரவுகள், வளிமண்டல ஈரப்பதம் மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த வெப்ப சுட்டன் கணக்கிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. திறந்த வெளியில் தொழில் புரிவோர் அடிக்கடி போதிய அளவு நீரை பருக வேண்டும். நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும். வீட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் உடல்நிலை குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிறுவர்களை வாகனங்களுக்குள் தனியாக விட்டு செல்ல வேண்டாம். வெயிலில் அதிக சிரமத்தை கொடுக்கும் வேலைகளை தவிர்க்க வேண்டும். வெளியில் செல்லும் போது வெள்ளை அல்லது மென்மையான நிறத்திலான பருத்தி ஆடைகளை அணிவது சிறந்தது போன்ற ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. வெப்பநிலை அதிகரிப்பின் போது உடல் நலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும், அசௌகரியங்கள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறையில் வெடித்த மோதலில் இந்திய கைதி ஒருவர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவ்வாறு உயிரிழந்தவர் 73 வயதான இந்தியரான எஸ். உன்னிகிருஷ்ணன் என்பவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய குடிமகனின் மரணம் குறித்து இந்திய உயராணியம் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கை எதையும் வெளியிடவில்லை. இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பாக இந்திய தூதரகம் வெளியுறவு அமைச்சகத்திற்கு வாய்மொழி தகவல் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான மோதல்களில் ஒன்றாக நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை வெளிநாட்டு ஊடகங்கள் விவரித்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 28 உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 8 சிறை அதிகாரிகளும் 20 கைதிகளும் அடங்குவார். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 19 பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஆகியோருக்கும் இடையில் இடம்பெற்ற உரையாடல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் குறித்த மோதலுக்கு பிரதான காரணமாக அமைவோர் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்களும் ஆகும் என பல வட்டாரங்களில் இருந்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் இந்த போதைப்பொருள் வர்த்தகர்கள் இதனை ஒரு வன்முறையாக மாற்றியுள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது. அத்துடன் விசேட அதிரடிப்படையினர் சட்டவிரோதமாக அழைக்கப்படவில்லை என்றும் சிறைச்சாலைகளில் அசம்பாவிதமான ஒரு செயல் இடம்பெறுகின்றது. அப்பொழுதுதான் அவர்கள் வரவழைக்கப்படுவதாக சட்ட ஏற்பாடுகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த அசம்பாவிதமான சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கைகளை நாங்கள் மிக விரைவில் எடுப்போம் என ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவத்துடன் இன்னும் சில அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கலாம். அவர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகளை பல்வேறுபட்ட கோணங்களிலும் ஆரம்பித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்திற்குள் அதிபயங்கர T-56 ரக துப்பாக்கி புழக்கத்தில் இருந்தது தொடர்பான திடுக்கிடும் விசாரணைகள் தீவிரமடைந்து வரும் வேளையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான நாமல் ராஜபக்ஷ அங்குள்ள முக்கிய நபர்களுடன் இருக்கும் ரகசிய புகைப்படம் ஒன்று வெளியாகி இணையத்தில் வசமாக சிக்கியுள்ளது. இது தற்போதைய அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் மாபெரும் புயலை கிளப்பியுள்ளது. சிறைச்சாலையில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளின் போது பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடைய குற்றவாளிகள் தங்குதடையின்றி அதிநவீன வசதிகளையும் T-56 ரக துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் போன்ற ஆயுத புழக்கத்தையும் சிறைக்குள்ளேயே கையாண்டதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆயுத கடத்தல் மற்றும் சட்டவிரோத பாதுகாப்பு வளையத்தின் பின்னணியில் நாட்டின் முக்கிய அரசியல் புள்ளிகளின் கரங்கள் இருப்பதாக தொடக்கம் முதலே குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன.
சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவி வரும் இந்த தனிப்பட்ட புகைப்படம் சிறைச்சாலையின் T56 துப்பாக்கி மற்றும் கடத்தல் விவகாரத்தில் கைதாகியுள்ள முக்கிய அதிகாரிகளுடனும் பாதாள உலக புள்ளிகளுடனும் நாமலுக்கு இருக்கும் ரகசிய தொடர்பை அம்பலப்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளதால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இந்த புகைப்படத்தின் பின்னணி குறித்தும் சிறைக்குள் நடந்த ஆயுத புழக்கத்திற்கும் இதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் தங்களின் விசாரணையை அசுரவேகத்தில் முடுக்கிவிட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.